ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சுவையான குயிக்காக 10 மினிட்ஸில் மசாலா போட்ட கல் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதில் கரெக்டாக 1 கிலோ அளவுக்கு இட்லி மாவு எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு தேவையானது பெரிய கேரட்டு 2 தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துகிட்ருக்கேன். இது நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 8லேருந்து 9 பச்சை மிளகாய். காரம் குறைவாக இருக்கும். காரம் உங்களுக்கு இன்னும் கம்மியாக தேவைன்னா இன்னும் குறைவாக எடுத்துக்கோங்க. 9 பச்சை மிளகாய் இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸில் நம்ம சேர்க்கும்போது உப்பு குறைவாக இருக்கும். கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கரெக்டாக 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரமாக மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். காரம் குறைவாக தேவைன்னா 1 டீஸ்பூன் மேலே சேர்க்காதீங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது முதல்ல எல்லாமே கட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ மசாலா கல் தோசைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே பொடியாக கட் பண்ணியாச்சு. 2 கேரட் துருவி எடுத்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை சேர்த்துட்டு அப்புறமா ஆனியன் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் கோபுரமாக சேர்த்துக்கிறேன் நான். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தான். பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் சொல்ல மறந்துட்டேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா டைஜஷன் வரும். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் ஆனியன், அதே போல் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுவுமே வதங்க விட வேணாம். அப்படியே மசாலா பொருட்கள், வெஜிடபிள், ஆனியன் எல்லாமே சேர்த்தோடனே பாருங்கள், நமக்கு இட்லி மாவு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தவாவும் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நம்ம கல் தோசை சூப்பராக மசாலா கல் தோசை ஊற்றி, இப்போ பாருங்கள் மாவு இவ்வளோ கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு அடை போல் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா நல்லா நமக்கு கல்லில் தேய்க்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ இதில் நான்ஸ்டிக்குன்றதுனால நான் எண்ணெய்லாம் எதுவுமே விடலை. இப்போ ஸ்ட்ரைட்டாக மாவு பாருங்கள், ஒரு கல் தோசை ஊற்றிட்டேன். இதை சுற்றியும் நம்ம நல்லெண்ணெய் விடுறேன் நான். இப்போ ஒரு மூடு போட்டு மூடிட்டோம்னா குயிக்காக நமக்கு வெந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். கல் தோசை எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு நிமிஷத்தில் நல்லாவே குக் ஆகிடும். நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா அருமையான சுவையான மசாலா கல் தோசை நல்லா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்னொரு தோசை எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அருமையான மசாலா கல் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் நல்லா அருமையான புதினா சட்னி. புதினா சட்னி இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த தோசை நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா புளிக்க விட்டு நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, இட்லி மாவு இதுலேயும் செய்யலாம். நல்லா புளிச்சு போயிடுச்சு மாவு அப்படின்னா அதுலேயும் செய்யலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்களை நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.